தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கும், எங்களுக்கு ஆங்கிலம் சரியா தெரியாது, ஹிந்தி தெரியாது, எங்களால யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய பேஷனேட்டான கனவா இருந்துச்சு அப்படின்னா காம்படிஷன் ஹெவி தான். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். ஆனா யூபிஎஸ்சி வரும் பொழுது எத்தனை வருடம் எடுக்கும், நான் இன்னைக்கு படிக்க இறங்குறேன், எனக்கு எத்தனை வருடம் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்னாலே நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு விதமான பயமும் பதட்டமும் நிச்சயம் வரும். அதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்டர்வியூ அப்படின்னா சொல்லவே வேண்டாம். இந்தியாவில் ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் நினைக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுவாங்க. we know that it has 3 stages, prelims, mains and interview. இந்த 3 ஸ்டேஜுமே யார் கிளியர் பண்றாங்க, கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் ஐஏஎஸ் ஆகவோ இல்ல ஐபிஎஸ் ஆகவோ ஆக முடியும். 2023 சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பிரிலிம் மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆனாங்க. அவங்கள இருந்து மெயின்ஸுக்கு போனவங்க 14,000 மட்டும்தான். அதுல இருந்து இன்டர்வியூக்கு போனவங்க பாத்தீங்கன்னா 2916 பேர் மட்டும்தான். அந்த இன்டர்வியூக்கு போனவங்கல இருந்து 1105 கேண்டிடேட் மட்டும்தான் இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ் ஃபைனலா செலக்ட் பண்ணாங்க. சப்போஸ் நம்ம இன்டர்வியூக்கு போயிட்டு நம்ம ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா திரும்பவும் அடுத்த வருடம் பிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அந்த பேசிஸ்ல நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதனாலதான் ஏசியாவிலேயே டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் சொல்றாங்க. எவ்வளவு டஃபா இருந்தாலும் ப்ராப்பர் கைட்லைன்ஸோட படிக்கிறோம், ப்ராப்பர் எஃபர்ட் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை நிச்சயமா நம்மளால கிளியர் பண்ண முடியும். இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்யூனா நடக்கும். பிலிம்ஸ், மெயின்ஸை முடிச்சிட்டு இன்டர்வியூக்கு வரக்கூடிய கேண்டிடேட் ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க அப்படிங்கறத இன்டர்வியூ போர்டு மெம்பர் ரொம்ப அதிகமாவே நம்புவாங்க. அதுக்கேற்ற விதத்துல தான் இன்டர்வியூ இருக்கும். நம்ம இன்டர்வியூ எடுக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையில பல வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களா இருப்பாங்க. ஆனாலும் நம்மள அவங்க ட்ரீட் பண்ற மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. நம்முடைய அப்ளிகேஷன் நம்ம என்ன கொடுத்திருக்கோம், நம்மளை சார்ந்த விஷயங்கள் என்ன, நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, நம்ம என்ன பதில் சொல்றோங்கிறத பொறுத்து தான் நமக்கான கேள்விகள் அங்க கேட்பாங்க. நம்முடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், த வே ஹவ் வி ஆன்சர், நம்முடைய ஆட்டிடியூட், இது எல்லாத்தையுமே அவங்க நோட் பண்ணுவாங்க. சில கேள்விகள் அவங்க கேட்கும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய சில பதில்கள் உணர்ச்சி வசப்பட்டதா இருந்துச்சு அப்படின்னா அந்த பதில் நமக்கு எதிரானதா மாறிடும். சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் ரொம்ப ஃபன்னியா இருக்கும், சில கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப கன்னிங்கா இருக்கும். இது எல்லாமே நமக்கான ட்ராப் தான். இன்டர்வியூ போர்டு ஒருத்தர் வந்து கேஷுவலா ஒரு क्वेश्चन கேக்குறா அப்படினும் போது நம்மளும் கேஷுவலா ஆன்சர் பண்றோம் அப்படின்னா அந்த கேட்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த பதில் வந்து கேஷுவலா இருக்கும். மீதி இருக்கக்கூடிய மற்ற 4 பேருக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பதில் எந்த தன்மை வாய்ந்தது அப்படிங்கறத மற்ற மெம்பர்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு எதிராகவோ, இந்திய அரசாங்கத்துக்கு எதிராகவோ, இந்தியாவுடைய பாலிசிக்கு எதிராகவோ நம்ம எந்த விதமான பதிலையும் நம்ம சொல்லக்கூடாது. அவங்க எந்த கேள்வி வேணா கேட்கலாம், அது அவங்களுக்கான ரைட்ஸ். ஆனா நம்ம என்ன பதில் சொல்றோம், அந்த பதில நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய முந்தின பதிவுகள்ல இன்டர்வியூ சம்பந்தமா நிறைய பதிவு நம்ம பதிவேற்றம் பண்ணிருக்கோம். இனி வரும் நாட்கள்லயும் நம்ம நிறைய பதிவேற்றங்கள் பண்ண போறோம். ஒவ்வொரு பதிவுலாம் நீங்க பார்க்க உங்களுக்கான தெளிவு நிச்சயம் கிடைக்கும். நீங்க படிக்கும் பொழுது பிரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஆஸ்பெக்ட்லயும் உங்களை நீங்க தயார்படுத்தணும். அதற்கு ஏற்ற விதத்துல தான் நம்முடைய அடுத்தடுத்த எஃபர்ட் வந்து இருக்க போகுது. தமிழ்நாட்டில இருந்து நிறைய மாணவ மாணவிகள் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய சுப்பீரியர் போஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அப்படிங்கிற ரேங்கை வாங்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு விருப்பம். சப்ஜெக்ட் பேசிஸ்ல படிக்கிறீங்க, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ்க்காக நிறைய எஃபர்ட் எடுப்பீங்க, ஆப்டிடியூட்காக நிறைய எஃபர்ட் எடுப்பீங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக நிறைய எஃபர்ட் எடுப்பீங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நாளுமே இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்லயுமே எப்படி நம்ம தயாராகணும் அப்படிங்கிறதையும் நீங்க கவனிக்கணும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஒவ்வொரு நாள் பார்க்கக்கூடிய பதிவுகள் மூலியமா உங்களுக்கான பதில் என்ன அப்படிங்கறத நாங்க பதிவேற்றம் பண்றோம். தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கும், எங்களுக்கு ஆங்கிலம் சரியா தெரியாது, ஹிந்தி தெரியாது, எங்களால யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, ஐஏஎஸ் ஆக முடியுமா, ஐபிஎஸ் ஆக முடியுமா என்ற எந்த குழப்பத்துக்குமே இடம் கொடுக்காதீங்க. ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிறது உங்களுடைய பேஷனேட்டான கனவா இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற விதத்துல தயாராகிறது எப்படி அப்படிங்கறத நீங்க யோசிக்கணுமே தவிர எதெல்லாம் குறையா இருக்கு அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்க தயார்படுத்துறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா உங்களை தயார்படுத்துறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கும். சோ அடுத்தடுத்த பதிவுகள்ல யூபிஎஸ்சி சம்பந்தமா, ஐஏஎஸ், ஐபிஎஸ் சம்பந்தமா நிறைய விதமான பதிவுகளை நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு பதிவுகள்லயுமே உங்களுக்கான தெளிவு நிச்சயம் கிடைக்கும். அதை தாண்டியும் வேற ஏதாவது சில கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. எத்தனை வருடம் எடுக்கும், நான் இன்னைக்கு படிக்க இறங்குறேன், எனக்கு எத்தனை வருடம் எடுத்துக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எந்த லெவல்ல இருந்தாலும் 3 வருடம், குறைஞ்சபட்சம் 3 அதிகபட்சம் 5 வருடமாவது நிச்சயம் எடுக்கும். அதற்கேற்ற விதத்துல ஒவ்வொரு நாளுமே உங்களை நீங்க தயார்படுத்தணும். ஒரே வருடத்துல கிளியர் பண்ணணும், 6 மாதத்துல கிளியர் பண்ணணும், 2 வருடத்துல கிளியர் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னாலே தேவையற்ற மன அழுத்தத்துக்கு தான் நீங்க ஆளாவீங்க. ப்ராப்பர் எஃபர்ட் நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களால நீங்க நினைக்கக்கூடிய வெற்றி அடைய முடியும். காம்படிஷன் ஹெவி தான். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கும் பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அது முடிஞ்சிடும். ஆனா யூபிஎஸ்சி வரும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுமே யூபிஎஸ்சி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் போஸ்டிங் அப்படின்னா அது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் போஸ்டிங் தான். அதுக்காக நம்ம தயார்படுத்தணும் அப்படின்னா அதுக்குட்பட்ட விஷயங்கள் என்னன்றதை தெரிஞ்சு
கவனமா நம்மள தயார்படுத்துறோம்னா நிச்சயமா நம்மளால அதை அடைய முடியும். கஷ்டம் ஆனா முடியும் அப்படிங்கிறதுக்கும் முடியும் ஆனா கஷ்டம் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா கஷ்டம் தான், ஆனாலும் முடியும். முறையா நீங்க முயற்சி எடுக்கிறீங்க, சரியா நீங்க பயிற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களால கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய தன்னம்பிக்கையை நீங்க தளர விட்டுறாதீங்க. இருக்கிற நேரத்தை சரியா நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.